புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னும், இந்த புரட்டாசி மாதத்துல பலரும் அசைவத்தை தவிர்த்துட்டு பெருமாளை நினைச்சு விரதம் இருப்பாங்க அப்படின்னும் எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பா இந்த புரட்டாசி மாதத்துல வர்ற சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு பிடித்தமான பொருட்களை நெய்வேத்தியமா வச்சு தழுகி போடுற பழக்கமும் நம்மள பல பேர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்துல வர்ற முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய மாவிளக்கு தீப வழிபாடை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்போ பார்க்க போறோம். திருப்பதி ஏழுமலையானுக்குரிய பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்துல நம்மளால எல்லாராலையுமே திருப்பதிக்கு போய் ஏழுமலையான வழிபாடு செய்ய முடியாது. அப்படி எல்லாராலும் போய் வழிபாடு செய்ய முடியாத இந்த பட்சத்துல நம்ம வீட்டிற்கே அந்த திருப்பதி ஏழுமலையான அழைத்து அவருக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை வச்சு வழிபாடு செய்வதன் மூலமா அந்த பெருமாளே நம்ம வீடு தேடி வருவார் அப்படிங்கிறது ஐதீகம். அதன் அடிப்படையில தான் புரட்டாசி மாத சனிக்கிழமைகள்ல தளிகை போடுற வழக்கமும் நம்மளிடையே வந்தது. இப்போ மாவிளக்கு தீபமும் ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த பெருமாளோட அனுகிரகம் முழுமையா கிடைக்கும். புரட்டாசி மாதத்துல முதல் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வருது. அன்றைய தினத்துல தளிகை போடுறதுக்கும் மாவிளக்கு ஏத்துறதுக்கும் உரிய நேரம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணலாம். அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ண முடியாதவங்க காலையில 7:45 8 மணி 45 நிமிடம் வரைக்கும், 10 மணி 45 நிமிடங்களிலிருந்து 11 மணி 45 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம இந்த மாவிளக்கை ஏத்தி வழிபாடு பண்ணலாம். காலையில பண்ண முடியாதவங்க மாலையில 5:30 மேல 8:30 இந்த மாவிளக்கு வழிபாடையும் தளிகை போடுற இதையும் நம்ம பண்ணலாம். மாவிளக்கு போடுறதுக்கு பச்சரிசி மாவை தயாரா எடுத்து வச்சுக்கிடணும். அதோட அச்சு வெல்லம், கருப்பு எள்ளு இதை கலந்து மாவிளக்கு தயார் பண்ணணும். ஒரு வாழை இலையில நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி 2 அல்லது 3 எண்ணிக்கையில மாவிளக்க தயார் செஞ்சு தீபம் ஏற்றலாம். மாவிளக்குக்கு 4 புறங்கள்லையும் குங்குமம் வச்சு நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் வடக்கு திசை பார்த்த மாதிரி வச்சிருக்கணும். இந்த தீபத்தை பெருமாள் படத்துக்கு முன்பா நாம ஏற்றணும். பெருமாள் படத்திற்கு துளசி மாலை, மஞ்சள் நிற மலர்களால் மாலை போட்டு அலங்காரம் செஞ்சு, அடுத்ததா இந்த மாவிளக்கு முன்பா ஒரு வாழை இலையை விரிச்சு நெய்வேத்தியமா பால் பாயாசம் அல்லது உளுந்த வடை, சர்க்கரை பொங்கல் அப்படின்னு நமக்கு என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வச்சு துளசி தீர்த்தம் வச்சு தளிகை போடுற பழக்கம் இருக்கிறவங்க தளிகை போடணும். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாவிளக்கு மட்டுமே வச்சு நம்ம பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் அந்த பெருமாள் தீர்த்து வைப்பாரு. நம்மளால என்ன மந்திரம் சொல்ல முடியுமோ அந்த மந்திரங்களை சொல்லி, இல்ல ஒண்ணுமே மந்திரம் சொல்ல முடியாட்டிலும் பரவாயில்ல, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 வாட்டி சொல்லி கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு இந்த வழிபாடை நிறைவு செஞ்சு, அன்றைய தினம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்யறதும் நல்ல பலனை தரும். சனி பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நீக்கும் இந்த புரட்டாசி மாத பெருமாள் வழிபாடு. அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று வழிபாட நம்ம மேற்கொள்ளலாம். ஓம் நமோ வெங்கடேசாய அப்படிங்கிற மந்திரத்தையும் நாம 108 முறை உச்சரிக்கலாம். திருப்பதி ஏழுமலையான மனதார நினைச்சு வீட்டிலேயே இந்த வழிபாடு நம்ம செய்யறதன் மூலமா ஏழுமலையானோட அருளால ஆனந்தமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அடுத்தடுத்த பதிவுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.